போக விடாம பிளாக் ஆயிட்டு பாதை, இஞ்சால பக்கம் போக விடாம பாதை பிளாக். சாமான்களை கொண்டு வர்றதுக்காக சனம் ஏற்பாடு பண்ணி மரத்தை இதில் போட்டு இப்படி தந்துருக்காங்க. இப்போ எத்தனை மணி சொல்லுங்க, நாங்கள் பகல் சாப்பாடு சாப்பிட்றோம். 6 மணிக்கு முதல் நாங்கள் இந்த கிராமத்துல இருந்து வெளியில போகணுமா? கிட்டத்தட்ட வெள்ள பாதிப்பால இன்றைக்கு 10 நாளா கடந்துட்டோம். அவ்வளவு தும்பு தடியாலேயே கூட்டி ஐயா இப்படி தடையை புளிஞ்சு நாங்கள் சாக்குகளை போட்டு துடைச்சி கொண்டிருக்கோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளுக்குள்ள தண்ணி வரா பாருங்க. வெளியில சரியான மழையா இருக்குது, சரியான மழை பாருங்க. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில கொண்டு போய் கொண்டிருக்கோம். பாலப்பாணி என்ற கிராமம் இதுக்குள்ள. இந்த இடமும் இந்த ரோட்டும் இன்றைக்கு தான் எங்களுக்கு முதல் முறையா நாங்க இதுக்குள்ள வரோம். இப்படி ஒரு இடம் இருக்குன்றதே எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும். சரியான கஷ்டப்பட்டு போயிட்டோம். யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தாங்க, சங்குப்பட்டியில இருந்து மழை ஃபுல்லா அவ்வளோ மலைகளை நினைஞ்சு இதுக்குள்ள எங்களுக்கு வானம் வரையலாம் போயிட்டு அப்புறம் நீங்க அனுப்பின டிராக்டரும் இடையில வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டோம். பாலப்பாணி தான் போறோம். இது ரோட் என்ன போலாமா? வானம் அங்க போலான்னு சொல்லுவாங்க. ரமேஸ்வரன், காளிச்சாமி, சரஸ்வதி, பிரியதர்ஷினி, சரதாயசிங்கம், சாந்தன், ரூபகாந்தி. விவசாயம் செய்யறது, வேட்டை, காய்கறி பயிற்சிகள் இப்படியான தொழிலை தான் அவங்க அதிகமாக மேற்கொண்டு வராங்க. எத்தனை மாடு வச்சுக்கலாம்? 40 மாடு. பாய் படுக்க அதெல்லாம் பிரித்து கொள்ள இயலாமல் அப்படியே தண்ணியை துடைச்சி விடிய பிள்ளைகளை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுக்கொண்டு ஒரு மூளையாண்டி இருந்த நாங்கள். வீடெல்லாம் ஒற்றையே ஒழுக்கு தண்ணி வந்தபடி. நாங்கள் விடிய காலம் 10 மணிக்கு வெளிக்கிட்ட பயணம். இப்போ சரியா 4:58 5 மணி ஆகுது. சனம் 3 மணிலேருந்து பார்த்து வந்துருக்கு. ஒரு பாதையில் போய் அந்த பாதையால் வரையலான்னு சொல்லி இப்போ வேறொரு ஜானக்காட்டு பாதையால் வந்தாங்க. அதுலேயும் வந்துட்டு கீழே எங்களோட வாகனம் போகிற அளவுக்கு வெள்ளம் சரியான ஆழமாக பள்ளமாக இருக்கு. இவ்விடம் புதையாது. இதுக்குள்ள கலிதானம் வந்து இதுல வானம் வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா சரி போலாம். அது கலிதான். போலாம். அடியில பம்பர் ரன் மூட்டுப்பட்டதானே பாருங்க. ஒரு கம்முனுக்கு பம்பர் உடைஞ்சிட்டா பாருங்க. ஒரு வடிவா சரியான ஜான பிரச்சனை இருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்து 13 கிலோமீட்டர் நாங்கள் வெளியே போய் தான் சாமான் வாங்குவோம். வெளியில் போய் சாமான் வாங்குறதுக்கு வசதி இல்லை. அது ஒன்று தான் முக்கியமான பெரிய பிரச்சனை. இது கிஞ்சால பாதையில இந்த பாலத்துல இருந்த மண்ணெல்லாம் அடிக்கிட்டு போயிட்டு பாருங்க. இந்த ஒரு சின்ன இடத்தால தான் வரணும். கொஞ்சம் டயர் ஆட்டப்பட்டாலும் கீழே விழ வேண்டியதான். கிராமத்து அங்கால பக்கமும் போக விடாம பிளாக் ஆயிட்டு பாதை, இஞ்சால பக்கம் போக விடாம பாதை பிளாக் ஆயிட்டு. அதான் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை அதான். ஆனால் பாதை பிளாக் ஆகினபடியா எங்களுக்கு ஒரு 5-6 நாளைக்கு மோட்டர் சைக்கிளில் போகிறவங்க வரவங்க போய் வரலாம், ஆட்டோ பிடிச்சி போகிறவங்க போகலாம், வருத்தம் துன்பம்னா வெளியே போகலாது. அந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இப்படி தான் ரோட் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதால் தான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ரோட்டா, அதாவது காடு ரோட்டால் தான் போயிட்டு வருவாங்க. இதில் பஸ் சேவை இல்லை, போக்குவரத்தே இல்லை, பாதுகாப்பற்ற ஒரு ரோட்டை. ஏன்னா 2 பக்கமும் காடு, பொம்பளை பிள்ளைகள் இதால் போயிட்டு வரது பயம், அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படியா? ஏண்டா பெரிய பள்ளங்கள் இருக்கா? சரி ஐயா, ஓகே. உண்மையிலேயே இந்த ரோட்ல வாகனம் தோறவுமே கஷ்டமா தான் இருக்கு. மழைக்கு எல்லாம் ரோட் எல்லாம் சரியான சேரும் பகுதியுமா இருக்கு. அதனால ஸ்டேபிளா இல்லை. திருப்பி நாங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். என்ன இதுவரைக்கும் எங்களுக்காக பிள்ளைகளை வச்சு கொண்டு காத்து கொண்டிருந்தீங்க. அதுக்காக அதில் நாங்கள் குறை இல்லை தம்பி. ஏன்னு சொல்லுங்க, இதோ எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குண்டு. என்ன தம்பி மறந்து வசதியாக அந்த போக்குவரத்து பெரிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து ஒரு சில புலம்பெயர் சொந்தங்கள் அவ்வளவு குடும்பத்துக்குமே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தங்களால் இயன்ற உதவியை செய்யணும்னு சொல்லி அவையில் அனுப்பின காசு தான் தமிழ் சேனம் எங்களுக்கு உதவி செய்து. எங்களுக்கு அது ஒரு பெருமை தானே. எங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ மத்தியிலையும் சூரிய தண்ணி இல்லை அவங்களுக்கு கஷ்டத்து மத்தியில் எங்களுக்கு தந்தது பெரிய ஒரு உதவி எங்களுக்கு. நாங்கள் இந்த பயணத்தை இவ்வளவு தூரம் சரியான கஷ்டப்பட்டு சாமான் இரவிரவாக இருந்து கட்டி 2 மணி நேற்று அந்த சாமானை ஏற்றி இங்கே கொண்டு வந்து இறக்கி சனங்களுக்கு கொடுக்க மட்டும் எங்களுக்கு உதவியாக இருந்தது. முதல் போட்டிருந்த காணொலியில் அதே சகோதரங்கள் தான் இந்த பகுதியில் கிராம உத்தியோக மற்றும் டிஓ அவங்களும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கிராமம் இருக்கு, இந்த கிராமத்துல இப்படி சனங்கள் கஷ்டப்படுது என்ற விஷயத்தை எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தினவர் தயாதான். இங்க இருந்து நீங்க டவுனுக்கு போறேன்னா இவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? இப்ப நாங்க இந்த ரோட்டா பஸ் அல்லது வேற பஸ்ஸே இல்லையா? இந்த ரோடு பஸ்ஸே இல்லையா? இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருளை பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயமாக செக் பண்ணி கொண்டு போங்க. அதுக்குள்ளே 12 பொருட்கள் இருக்குது. 5 கிலோ அரிசி, 3 கிலோ சீனி, 4 கிலோ மா,
1/4 கிலோ சோயா மீட், ஒரு மீன் டின் இருக்குது, 1 கிலோ கடலை இருக்குது, 1/4 கிலோ தேயிலை இருக்குது, ஒரு பெரிய பேக்கெட் பிஸ்கெட் இருக்குது 200 ரூபாட, ஒரு நுழம்பு திரி இருக்குது, ஒரு செட் லக்ஸ் இருக்குது, அந்த லக்ஸில் 3 லக்ஸ் சேர்ந்து வரும், மற்றது 2 சின்ன சமபோசா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், 6 மணிக்கு முதல் நாங்கள் இந்த கிராமத்துல இருந்து வெளியில போகணுமா. ஏன்னா 6 மணிக்கு பிறகு யானை காடாம், திருப்பி நாங்கள் இதால போறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். இவ்வளவும் வாங்கி முடிக்க 4,990 ரூபா வந்துச்சு. அப்போ 10 ரூபா பேலன்ஸ் என்றபடியாக ஒரு தீப்பெட்டி போட்டு மொத்தமாக 5,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 54 குடும்பம் மட்டும் எங்களுக்கு லிஸ்ட் தந்திருந்தவங்க 5,000 தர 54 2,70,000 ரூபா முடிஞ்சிருக்கு. இந்த 2,70,000 ரூபாவை தமிழ் 3045 தளத்தினூடாக அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த உதவியை இந்த இடத்துல கொண்டே செய்ய சொல்லியிருக்கிறாங்க. வாங்கிட்டு போங்க. 12 பொருட்கள் இருக்குது. இதில் இருக்கிற பொருள் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி அம்மாக்கள், இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சொன்ன சாமான்கள் எல்லாம் இதில் இருக்கான். உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாருக்கும் தெரிய தானே வேணும். தேயிலை, சமபோசா இதுகள், மற்றது 17 சோப், மற்றது நெருப்பட்டி, மற்றது நுழாம்புத்திரி எல்லாம் இருக்குது உங்களுக்கு. எல்லா பேக்லையும் இந்த சாமான் எல்லாம் இருக்கும். அப்படியே உள்ள வச்சுருக்கோம். இப்போ மழையும் வரப்போகுது, அதனால நீங்கள் பேரை வாசிக்க பார்சலை கொண்டு போங்க, செக் பண்ணிட்டு கொண்டு போங்க. இந்த முறை வெள்ளத்துக்கு எல்லாத்த வீடுகளுமே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அப்படியா? என்ன வீடு மட்டத்துக்கு அப்படி வெள்ளம் வந்து அப்படியா? எல்லாரும் தான். இந்த ரோட் அப்படியே ஃபுல்லாக வெள்ளத்தில் அடிபட்டு போய் இதில் ஒரு சின்ன இடத்த மட்டும் இப்போ நாங்கள் இந்த சாமான்களை கொண்டு வர்றதுக்காக சனம் ஏற்பாடு பண்ணி இந்த மரத்தை இதில் போட்டு இப்படி தந்துருக்காங்க. இருந்தாலும் வானம் பெரிய கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இதில் கொண்டு வந்தாங்க. உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களோட வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் வந்ததா? வீடு வாசல் வந்து பாருங்க. வீட்டை இருந்து கொண்டு வந்த சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றேன். நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றது டைம். மத்தியானம் சாப்பாடு. இப்போ எத்தனை மணி சொல்லுங்க, நாங்கள் பகல் சாப்பாடு சாப்பிட்றோம். என்ன டைம்? 7:25. 7:25 சோறு சம்பளம் கடை பகல் சாப்பாடு. ஒரு எல்லாரும் அந்த கிராமத்துக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சு, தண்ணி வரும். எல்லாம் தண்ணியோட அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு ஒரு நன்றி வரும். நாங்கள் கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு இந்த டைமில் தந்த பெரிய ஒரு உதவி. பெரிய கஷ்டப்பட்டு போனோம் ரோட்டுக்கு. நீங்கள் முக்கியமான விஷயம், இந்த காணொலி பார்க்குறதோட தாங்க. இதுக்கு அடுத்தது இதை விட கஷ்டப்பட்ட இன்னொரு கிராமத்துக்குரிய வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வீடியோவை இன்னும் 2 நாட்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மழை வந்துட்டு பொடிகள் தங்களை குடைகளை ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க பாருங்க. வேற ஓடி பேர் மழைக்கு நினையாம. இப்போ என்ன பிரச்சனையாண்டா, போவைக்கு நாங்கள் லோட்டோட போனபடியாக உள்ள இறங்கிட்டு இப்போ வெளியில் வர மாட்டேன்றது. அதனால இனி தள்ளி தான் வெளியில் எடுக்கணும்.